நிலா கோவத்துல இந்த முடிவு எடுத்திருந்தாலும், நம்ம சோழனோட ஃபேமிலி மேல நிலாவுக்கு ஒரு அதிகமான அன்பு தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட அம்மா, அப்பாவ விட நம்ம சோழனோட ஃபேமிலி மேல ரொம்பவே பாசத்துல இருப்பாங்க நிலா. அந்த குடும்பத்த விட்டுட்டு ரொம்ப நாள் வந்து நிலாவால இருக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒரு தடவ இப்படிதான் கோவிச்சுட்டு போயிருந்தாங்க. பட் அப்ப வந்து இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆகல. பட் இப்ப ஆயிருச்சு. என்ன பண்றாங்கன்னா, அப்படியே நிலாவ வந்து விட்டுற மாட்டாங்க. நம்ம பல்லவன் தான் வந்து நான் நிலா வந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போம்போது கூடவே போறாங்க. போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு, "அண்ணி நான் இதுக்கு மேல எதுவுமே சொல்ல விரும்பல அண்ணி. டிவோர்ஸ் ஆயிருச்சு. ஆனா நீங்க எங்க வீட்ல இருக்கணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத நீங்க பண்ணுங்க அண்ணி. ஆனா எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்க தான் அண்ணி ஃபில் பண்ணீங்க. எனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. இனிமே இந்த வீடு மறுபடியும் பழைய மாதிரி இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அந்த வீட்டோட ராசியோ என்னமோ அண்ணி. ஊர்க்காரங்க சொன்னது எல்லாமே வந்து நிறைவேற போகுது. இந்த வீட்ல பொண்ணுங்க தங்காத வீடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்த வீடு. அது என்னைக்கும் மாறப்போறது கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க கேவலப்பட போறோம், அசிங்கப்பட போறோங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுவும் ஒண்ணும் புதுசு இல்லன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவால்ல அண்ணி. நாங்க எதுனாலும் தாங்கிக்கிருவோம். நீங்க மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எதுனாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடா பல்லவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பல்லவனால அழுகைய வந்து அடக்கவே முடியல. இப்போ எங்க அண்ணி போறீங்க? சொல்லுங்க அண்ணி நான் கூடவே வாரேன். உங்கள வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு போறேன். சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடா பல்லவா நீ வீட்டுக்கு போ. நான் எங்கேயாவது பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திடீர்னு நீங்க எங்க அண்ணி போவீங்க? நீங்க ஒரு 2 நாளைக்கு வீட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா ரூம் பார்த்துட்டு கூட போலாம்ல அண்ணி. நான் வந்து இங்க தங்கணும்னு நான் சொல்லல. எங்க வீட்ல வந்து இருங்கன்னு நம்ம சொல்லல. இருந்தாலும் இப்ப திடீர்னு கிளம்பி எங்க நீ போவீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அது எங்கேயாவது நான் போறேன்டா பல்லவா! முதல்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் வேணா உங்கள ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அண்ணி. ஆனா சோழன் உங்க மேல வச்சிருந்த லவ் உண்மதான். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்திருந்தா நான் லவ் பண்ணணும்ல. எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. உங்க அண்ணனுக்கு பிடிச்சிருந்ததுனால இப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா பல்லவா! நான் எப்படி அவர் கூட இனிமே சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிற நீ? என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவர் மட்டும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்ணல அப்படின்னா, நான் எப்பவோ வந்துட்டு என்னோட கனவ நான் அடைஞ்சிருப்பேன். அது மட்டும் இல்ல, என் ஃபேமிலி இழந்திருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சரிதான் அண்ணி. ஆனா நம்ம ஃபேமிலி உங்க மேல வச்சிருந்த பாசம் எதுவுமே வந்து பொய் கிடையாது. உங்கள ஏமாத்தணும்னு நினைச்சுலாம் உங்க மேல பாசம் வைக்கல. நாங்க உண்மையாவே உங்க மேல அன்பா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க அண்ணி நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. நானும் கூடவே வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு எங்கேயாவது போகணும்டா. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் என்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அண்ணி அப்படிலாம் விட முடியாது அண்ணி. நீங்க என்னதான் இருந்தாலும், வீட்ல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, நீங்க தான் அண்ணி முன்னாடி வந்து நிப்பீங்க. எல்லாரோட பிரச்சனையும் நீங்க தீர்த்து வச்சுட்டு இருந்தீங்க. இப்ப இப்படிலாம் உங்கள வந்து நான் அனாதையா விட்டுட்டு போ முடியாது அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு திவ்யாவுக்கு நிலா வந்து கால் பண்றாங்க. உடனே திவ்யாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து நினைக்கிறாங்க. நான் திவ்யா கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். நான் திவ்யாவுக்கு மெசேஜ் பண்ணேன்டா பல்லவா! நான் திவ்யாவோட வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க தான் பிஜில தங்கியிருக்கிறாங்களா அண்ணி. அங்க ரூம் இருந்தா தானே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடா இப்போ நாங்க தனியா ஆஃபீஸ் போட்டதுனால அங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதனால நான் அங்கேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க அண்ணி நான் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பல்லவா நீ இன்னும் என்னைய கஷ்டப்படுத்துற. நீ போ. என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பல்லவன் வந்துட்டு சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ நிலா வந்துட்டு ஆட்டோ பிடிச்சு போயிடுறாங்க. வேகமா வந்துட்டு நம்ம பல்லவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உட்காந்து அந்த இடத்துலயே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாரு. நேரா திவ்யாவோட அந்த கம்பெனி இருக்கு இல்லையா? அவங்களோட கம்பெனிக்கு வந்து போறாங்க. "என்ன நிலா என்னாச்சு? திடீர்னு பேக்லாம் எடுத்துட்டு நான் கம்பெனிக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு நான் ஒரு ரூம் பார்க்குறது வரைக்கும் நான் இங்க தங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன நிலா நீ இப்படி கேட்டுட்டு இருக்கிற? நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்க தங்கிக்கோ. இதுல என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல ஆஃபீஸ்ல தங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. நம்ம கம்ஃபர்டபுளா நல்லபடியா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்படியே ரூம் பிடிச்சிருக்கிறோம். நம்ம இந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வீட்ல இருக்கிற மாரி ஒரு ஃபீல் குடுக்கணும்னு சொல்லி தானே கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணோம். நீ எதுவுமே கவலைப்படாத. இங்க எத்தன நாள் வரைக்கும் வேணாலும் இருக்கலாம் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஓகே திவ்யா. அதே மாதிரி உன்னோட பிஜில ஏதாவது ரூம் இருந்தா கேட்டு சொல்றியா? அப்படின்னு சொல்றாங்க. சொல்லலாம் தான். ஆனா ஏற்கனவே நீ வந்துட்டு ஒரு 2 நாள்லயே திரும்பி போயிட்ட. அதனால திரும்பவும் மறுபடியும் சேர்ப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அங்க வந்துட்டு மாத்தி மாத்தி எல்லாருமே உன்னைய தேடி வந்ததுனால, கண்டிப்பா அங்க வந்து திரும்பவும் உன்னைய சேர்த்துக்க மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். வேற ஏதாவது நான் ஒரு நல்ல பிஜிய பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி திவ்யா, அதுவரைக்கும் நான் இங்க தங்கிக்கிறேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுலாம் உன்ட்ட நான் கேட்கல. ஆனா, நீயா உனக்கு தோணுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்துட்டு அங்க தங்கியிருக்கிறாங்க. ஸோ வீட்ல அவங்க எல்லாருமே ஒண்ணா இருந்து பொங்கல் கொண்டாடுனது, தீபாவளி கொண்டாடுனது, வெளியில போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்துட்டு இவ எப்படினாலும் ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்னுட்டுருக்கிறாங்க. நின்னுட்டே இருக்கும்போது நம்ம திவ்யா வந்து வெளியில வராங்க. வந்துட்டு "என்னது சோழன் இங்க நிக்கிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்துட்டு நிலா கிட்ட சொல்றாங்க. "என்ன சோழன் வந்துட்டு வெளியில நிக்கிறாரு. என்ன மறுபடியும் சண்டை போட்டுட்டு வந்துட்டியா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "சோழன் வந்து நிக்கிறாரா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா, சோழன் வந்து நிக்கிறாரு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் வேகமா போயிட்டு நிலா வந்துட்டு, "இனிமே என்னைய தேடி வராதீங்க. எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறீங்க? இனிமேலாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. உங்களுக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே கனவுல கூட நான் மறுபடியும் உங்க கூட வந்து சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. இதோட நம்மளோட சொந்த பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு எல்லாம் தேங்க்ஸ். என்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினதுக்கும் தேங்க்ஸ். இனிமே என்னை தேடி வராதீங்க. நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, என்னை தேடி வராதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு தூங்காம ரொம்பவே இத பத்திலாம் யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பக்கத்துல வந்து இவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நடேசன வந்துட்டு மறுநாள் காலையில நிலா ஒர்க் பண்ற ஆஃபீஸ்க்கே வந்து போயிருவாங்க. போயிட்டு நிலா வந்து பேசுவாங்க. ஆ ந நடேசன் போயிட்டு பேசுறதுக்கு போவாங்க. நிலா வந்துட்டு, "என்ன அங்கிள் எதுக்கு என்னைய தேடி வந்திருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்பாங்க. "என்னம்மா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நேத்து தானே அங்கிள் வந்தேன். என்னாச்சு சொல்லுங்க. எதுக்கு இப்ப என்னைய தேடி வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ உனக்கு சோழன் கூட உன்னைய சேர்ந்து வாழலாம் சொல்லலாமா? ஆனா சோழன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ இல்லாத வீட்ல என்னால இருக்கவே முடியலம்மா. மறுபடியும் அந்த வீட்டுக்கு நீ வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் எப்படி வர்றது அங்கிள்? யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு என்னைய எதுக்கு கூப்பிடுறீங்க? எனக்கும் அந்த வீட்டுக்கும் இனிமே சம்மந்தமே இல்ல. நான் அங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிர்றாங்க. இதுக்கு மேல நீங்க இங்க நிக்க வேண்டாம் அங்கிள். நான் வந்துட்டு பிறகு ஏதாவது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு மனசு கஷ்டமாயிரும். நீங்க முதல்ல கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நடேசன் அப்பாவும் கிளம்பி போயிர்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டு நிலா கிட்ட வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் வந்து வேண்டாம் நிலாவே வரணும்னு தோணுச்சுன்னா அவங்க வரட்டும். இதுக்கு மேல யாருமே போய் பேச வேண்டாம். அதான் அவங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லன்னு ஆயிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப நடேசன் அப்ப வந்துட்டு, "அ ஏன்டா இப்படி உன் வாய வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "நீங்க வேறயா உங்க குறைக்கு வந்து நீங்க திட்டிட்டு இருக்கணுமா? நானே பயங்கரமான கடுப்புல இருக்கேன். தயவு செஞ்சு பேசாம போயிருங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? உன் வாய் தான்டா உனக்கு முதல் எதிரியேன்னு. அந்த பொண்ணுகிட்ட எல்லா உண்மையும் நீ சொல்லியிருக்கலாம்ல. அதுதான் உன்கிட்ட கேட்டுருக்குல. ஏதாவது என்கிட்ட வந்து உண்மைய மறைச்சிருக்கியான்னு கேட்டுருக்குல. அப்பயே நீ சொல்லியிருந்தா அப்பயாவது அந்த நிலா வந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்கள்ல. கோர்ட்ல போய் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானடா அந்த பிள்ளையால எந்த முடிவும் எடுக்க முடியாம, இப்படி பொய் சொல்ற ஒருத்தவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி விவாகரத்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம, என்னதான் இருந்தாலும் நிலா வந்து உன் கூட சேர்ந்து வாழணும் தான்டா எங்ககிட்ட சொல்லிட்டு போச்சு. அதனால நிலாவுக்கு உன் மேல லவ் இருக்குது. ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா சொல்றாங்க. கண்டிப்பா நிலா உன்னைய தேடி வருவா. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். ஒரு வேளை நிலா திரும்பவும் வந்தா நல்லாருக்கும். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்.